கொஞ்சம் டீப்பான ஒரு விஷயம், ஆனால் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். படைப்பு என்பது என்ன, அதை நீதியரசர் ரொம்ப சொன்னார். அதை பற்றிய ஒரு முழு ஆராய்ச்சி மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்குது. இட் இஸ் வெரி டீப். அதில் நிறைய சொல்லணும், நேரமில்லை. ஒன்று எனக்கு ரொம்ப பிடித்தது, ஒரு கேள்வியை வைக்கிறார் ரவி. இந்த உலகத்தை நாம் தெரிந்து கொள்ளுவது என்பதே நம்முடைய புலன்களால். இதுதான் அடிப்படையான ஸ்டேட்மெண்ட். இந்த ஐம்புலன்களுமே இல்லைன்னா உலகத்தை பற்றிய எதுவுமே நமக்குள்ளே பதியாது. இது அடிப்படை. இந்த அடிப்படை எல்லா நேரத்துக்கும் பொருந்துமா என்றால் அதை தான் அவர் ஒரு கேள்வியாக்குகிறார் ரவி. அப்போ காணாமலேயே ஒன்றை நம்மால் பார்க்க முடியுமா? கண்ணால் பார்க்கலை, ஆனால் அதை நம்மால் பார்க்க முடியுமா? கேளாத ஒன்றை நம்முடைய செவியினால் நுகர முடியுமா? நாம் ஸ்பரிசிக்காத ஒன்றை நம் உடலால் உணர முடியுமா? ரொம்ப டீப் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் எஸ் ஆர் நோ ஆன்சர் கிடையாது, மல்டிபிள் சாய்ஸ் கிடையாது, எஸ் நோலாம் கிடையாது. இது அவரவர்கள் அளவில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு படிமம். இது என்னை கேட்டால் முடியும் என்று தான் நான் சொல்லுவேன், முடியும் என்று தான் சொல்லுவேன். நான் பார்த்ததே இல்லை அந்த காட்சியை, ஆனால் அந்த காட்சி எனக்குள்ளே இருக்கு. பிறவியிலேயே பார்வையற்றவர்களுக்கு கனவுகள் எப்படி வரும் நண்பர்களே? அவர்களுடைய கனவுகளே குரல்கள் தான். அது உங்களுக்கு தெரியுமா? பிறவியிலேயே பார்வையற்றவர்களுக்கு கனவே குரல் தான். ஏன்? அவங்க எதையுமே பார்க்கல, அதனால அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் பார்க்காத ஒன்றையும் நம்மால் காண முடியும். ஒரு புலன் செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு புலன் செய்யும். அதனால தான் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினில்னு எழுதுனா. முதல்ல அதனை யாரை டிரான்ஸ்லேட் பண்ணால் அவெல்லாம் நினைப்பா இந்த ஆளுக்கு சரியாக தெரியாமல் எழுதிட்டான், டிரான்ஸ்லேஷன் சரியா இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? தேனுடைய சுவையை காதால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தேனுடைய சுவையை நாவால் தான் தெரிஞ்சுக்க முடியும், காது எப்படி உணர முடியும்? அப்போ ஒரு புலனுடைய செயல்பாட்டு இன்னொரு புலனும் செய்கிறதை நாமே உணர்கிறோம். சில பேர் பாடினா அப்படியே காதில் தேன், சுசீலாமாவோட குரல் கேட்டால் எனக்கு அப்படி தான் இருக்கும், காதில் தேன் அப்படி தான் எனக்கு சொல்ல தோணும். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா அந்த உணர்வு அப்படி வருதுனால தான். அப்போது நீ அனுபவிக்காத, ஸ்பரிசிக்காத, பார்க்காத, கேட்காத ஒன்றை கூட உன்னால் வாங்கி கொள்ள முடியும் என்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா இல்லையா? இந்த அனுபவம் ஏன் தேவை என்று ரவி சொல்லுகிறார். கொஞ்சம் பயங்கரமானது இந்த அனுபவம் ஏன் தேவை என்பது. இந்து சமயத்தினுடைய அல்லது இந்திய மண்ணினுடைய ஞான வாசல்கள் என்று 6 தரிசனங்களை சொல்லுகிறார்கள். சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை. உத்தர மீமாம்சை தான் வேதாந்தம். இந்த 6 தான் இந்து சமயத்தினுடைய அல்லது இந்திய மண்ணினுடைய 6 தரிசன வாசல்கள். இந்த 6மே ஒன்றிலிருந்து ஒன்று முரண்பட்டு இருக்கலாம். ஒன்று சடங்குகளை நம்பும், இன்னொரு தரிசனத்தில் சடங்குகளுக்கு இடமே கிடையாது. இது மாதிரி அதற்குள்ளேயே முரண்டு. ஆனால் இந்த 6க்கும் இருக்கிற காமனாலிட்டி என்னன்னா, எல்லாமே ஆத்மா மறுபிறப்பு என்பதை நம்பக்கூடியது. எல்லாமே ஆத்மாவையும் மறுபிறப்பையும் நம்பக்கூடியது. இதையே நம்பாத 3 வேறு ஞான வாசல்களும் இந்திய மண்ணிலே உண்டு. பௌத்தம், சமணம், ஆசீவகம் என்று சொல்லப்படுகிற அல்லது சார்வாகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சார்வாகம், பௌத்தம், சமணத்துக்கான வேறே ஆசீவகம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. இதை நம்பாதது இந்த 3 அல்ல. பேசும்போது சார்வாகம்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. மகாபாரதத்திலே திருதராஷ்டிரனுக்கு முடிசூட்டுகிற போது சார்வாகன் ஒருத்தன் அதற்கு மறுப்பு சொன்னான் என்று வியாசர் எழுதுகிறார். அப்போ இதெல்லாம் எவ்வளவு பழமையானது பாருங்கள். நாத்திகம் என்பதெல்லாம் 40 வருஷத்தில் வந்ததில்லை, அதுவே இந்த மண்ணிலே 1000 வருஷங்களாக இருந்தது தான். சரி, இந்த 6 தரிசனத்துக்கும் இருக்கிற காமனாலிட்டி எல்லாமே மறுபிறப்பை நம்பக்கூடியது. இந்த மறுபிறப்பிலே ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு நடுவில் இருக்கிற ரொம்ப டல்லாக இருக்குப்பா. அந்த பிள்ளைங்களை பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது. சரி, வேகமாக சொல்லிடலாம். ஒரு பிறப்பிலிருந்து இன்னொரு பிறவிக்கு போகிற அந்த டைம் ஃப்ரேம் என்ன யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. மேபி a minute, மேபி whatever டைம். அந்த டைம் எப்படி அளப்பீங்க நீங்கள்? அந்த நேரத்திலே அந்த ஆன்மாவுக்குள்ள பதிவுகள் இருக்கா இல்லையான்னு ரவி ஒரு கேள்வி வைக்கிறார். ரொம்ப 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 டீப்பான ஒரு கொஸ்டின் இது. இதை இந்த மாதிரி மேடையில் பேசக்கூடியது அல்ல. இது ஒரு 10 நண்பர்களுக்கு நடுவே பேச வேண்டியது. ஆனால் ஐ எம் ஜஸ்ட் அட்டெம்ப்டிங். ஏன்னா இட்ஸ் வெரி டீப். அந்த நேரத்தில் ஆன்மாவுக்கு பதிவு இருக்கா இல்லையா? இருக்கு. அதுதானே வாசனான அடுத்த பிறவிக்கு போகுது. இப்போது
ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு இடையிலே இருக்கிற இந்த டிரான்சியன்ட் டைமில் பதிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி எப்போ கிடைக்கும்னா, பார்க்காமலே பார்த்து, கேட்காமலே கேட்டு, ஸ்பரிசிக்காமலே உணர்கிற அனுபவத்தை கவிதை தருகிறதே, அப்போ தான் ட்ரைனிங் பீரியடுன்றார்.